ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அது போக இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன ட்ராமா எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ஒரு தரமான கொரியன் ட்ராமா தான். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இந்த சீரிஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகுன்றதுனால ஒன்லைனர் ரொம்பவே சின்னதாக சொல்லிடலாம். அதாவது இந்த படத்தோட ஹீரோயினுக்கு மக்கள் எப்படி சாக போகிறாங்கன்ற விஷயம் தெரியும். எப்படின்னா அவங்க சாக போகிறாங்கன்னா அவங்க பக்கத்துலேயே பிளாக் கலரில் ஒரு ஷேடோ தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள தொட்டு பார்த்தா அவங்க எப்படி சாக போகிறாங்கன்ற வரைக்குமே ஹீரோயினுக்கு தெரியும். ஸோ இதனால பயந்து போய் ஷேடோ தெரிஞ்சாதானே பிரச்சனை, நான் மூஞ்சில கருப்பு கண்ணாடி போட்டுப்பண்டா அப்படின்ட்டு அந்த ஷேடோ தெரியாத மாதிரி ஒரு கருப்பு கண்ணாடி போட்டுக்கிறா. ஸோ அவள் குளிச்சாலும் சரி நடந்தாலும் சரி எங்கே போனாலும் அந்த கண்ணாடி போட்டிருந்திருப்பா. ஏன்னா அப்போ தான் அவளால் அந்த ஷேடோவை பார்க்க முடியாது. மக்களுடைய டெத் கண்ணுக்கு தெரியாது இல்லையா? ஸோ இப்படி இருக்க ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினுக்கு அந்த கண்ணாடி இல்லாததுனால பெரிய பிரச்சனை ஆகுது. கடைசியில் என்ன ஆச்சு, அந்த பவர் ஹீரோயினை விட்டு போயிடுச்சா, இல்லைனா அந்த பவரை யூஸ் பண்ணி நிறைய நல்லது பண்ணாலா, இல்லைனா கெட்டது நடந்துச்சா அப்படின்ற கதையை பயங்கர சூப்பராக எடுத்த கதை தான் 2017 ரிலீஸ் ஆன பிளாக். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அப்ராட் போகிறதுக்காக இந்த ஏரோப்ளேனில் ஏறி உட்காந்து டேக் ஆஃப் ஆகுறதுக்கு முன்னாடியே தூங்க ஆரம்பிச்சிட்றா. அப்போ ஹீரோயின் சன்கிளாஸ் தான் போட்டுட்ருக்கிறா. ஏன்னா எந்த ஒரு டீமனும் கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு இந்த டீமன்லாம் கண்ணுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிடுறா. அப்போ தெரியாமல் சன்கிளாஸ் வர கீழே விழுந்துருது. அது தெரியாமல் இவன் நல்லா தூங்கிட கொஞ்ச நேரத்தில் பிளேனும் டேக் ஆஃப் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஹீரோயின் சன்கிளாஸை பிளேனில் உள்ள ஒரு குட்டி பொண்ணை எடுத்து போட்டுக்கிறா. உடனே ஹீரோயின் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு கண்ணை திறந்து பார்த்துட்டு சன்கிளாஸஸ் இல்லைன்னு நோட் பண்ணி பயந்து தேடுறா. அப்போ அந்த சன்கிளாஸை குட்டி பொண்ணு போட்டிருக்கிறத பார்த்துட்டு என் சன்கிளாஸை ஒழுங்காக கொடுத்துரு அப்படின்னு கேட்கும்போது ஆனால் குட்டி பொண்ணு தரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்க, அந்த டைமில் ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணுக்கு பக்கத்தில் ஒரு டீமன் இருக்கிறத பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகி எந்திரிச்சு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறா. பார்த்தா எல்லா பேசஞ்சர்ஸ் பக்கத்துலேயும் ஒரு டீமன் இருக்குது. உடனே பயந்து போன நம்ம ஹீரோயின் டோர் கிட்ட போய் நின்று கதவை தரங்க, பிளேன் டேக் ஆஃப் ஆகக்கூடாது, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டு பிளேன்ல உள்ள எல்லாருமே ஹீரோயினுக்கு என்னாச்சுன்ற மாதிரி பயந்து பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் கத்துல பிளேன் டேக் ஆஃப் ஆகாம நின்றுது. அப்புறம் என்ன, ஹீரோயினை பிளேனை விட்டு வெளியில இழுத்துட்டு போறாங்க. அப்போ ஹீரோயின் சத்தமா நீங்க எல்லாருமே சாக போறீங்க, இந்த பிளேன் கிராஷ் ஆக போகுதுன்ற மாதிரி சொல்ல, ஆனா யாருமே நம்ம ஹீரோயின் சொல்றத நம்பவே இல்லை. உடனே அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோயின் சன்கிளாஸை ஒருத்தர்கிட்ட கொடுத்து அந்த அக்கா கிட்ட தயவு செஞ்சு இதை கொடுத்துருங்க அப்படின்னு பயந்துட்டு கொடுத்துட்றான். அதை வாங்கிட்டு ஹீரோயின் இழுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது ஹீரோயின் 3 வயசா இருக்கும் போதுல இருந்து அவளுக்கு இந்த டீமனை பார்க்க முடியும். அதை அவளுடைய அப்பா கிட்ட சொல்லி பயந்து அழுதுருந்திருப்பா. உடனே ஹீரோயினுடைய அப்பாவும் பயப்படாத, இந்த சன்கிளாஸ் போட்டா உனக்கு டீமன் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு அவங்க தான் போட்டு விட்டுருப்பாங்க. அன்னையில இருந்து எங்க போனாலுமே நம்ம ஹீரோயின் சன்கிளாஸ் போட்டுட்டே தான் போவா. அவ கபோர்ட்ல நிறைய சன்கிளாஸஸ் இருக்கும். ஆனா இன்னைக்கு தான் தெரியாம அந்த சன்கிளாஸ் கீழே விழுந்திருக்கும். அதை சின்ன பொண்ணு எடுத்து போட்டதுனால இவளுக்கு டீமன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல வேலை தெரிஞ்சதுனால தான் நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டை தடுத்துட்டா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தா. ஹீரோயின் இழுத்துட்டு ஏர்போர்ட் போனாங்கல்ல, ஆனா ஹீரோயின் சொன்னதை நம்பாம பிளேன் டேக் ஆஃப் ஆகிடுது. அதை பார்த்தாவா ஷாக்காக கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் சொன்ன மாதிரி அந்த பிளேன் கிராஷ் ஆகி எல்லா பேசஞ்சர்ஸும் இறந்துட்டாங்க. ஸோ இந்த நியூஸ் டிவியில் வருது. உடனே ஹீரோயின் தானே பிளேன் கிராஷ் ஆக போகுதுன்னு சொன்னா, அதனால இவா மேல சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் பயந்து போய் டென்ஷனா வேற இருக்கிறா. உடனே டிடெக்டிவ் ஆஃபீஸர் ஹீரோயின் கிட்ட உனக்கு எப்படி அந்த பிளேன் கிராஷ் ஆக போகுதுன்னு தெரியும், உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோயின் என்னால் டீமன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும், அப்படிதான் இன்னைக்கு நான் பிளேனில் நிறைய டீமன்ஸை பார்த்தேன், இப்படி நான் ஒரு நாளும் நிறைய டீமன்ஸ் பார்த்தது கிடையாது, அதை வச்சு தான் அந்த பிளேன் கிராஷ் ஆக போகுதுன்னு நான் கெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்குறான். எஸ், இவன் தான் இந்த சீரிஸோடைய ஹீரோ. போலீஸ் ஸ்டேஷன்ல டிடெக்டிவாக ஒர்க் பண்ணுறான். அப்போ தான் ஹீரோவுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ண ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கிறான். அங்கே ஃபுட் ஆர்டர் பண்ண லைனில் நின்றுருப்பான். ஹீரோயின் தான் ஃபுட் ஆர்டர் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு இந்த பில் போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போவும் ஹீரோயின் சன்கிளாஸ் போட்டுட்டே தான் இருந்திருப்பா. அப்போ ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அதே ரெஸ்டாரண்ட் ஃபுட் ஆர்டர் பண்ணுறான். உடனே ஹீரோயின் ஃபுட் ஆர்டர் போட்டு பில்லை கொடுக்கவும், அப்போ அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினை பார்த்து உன்னை பார்த்து ரொம்ப நாளாயிடுச்சு, எப்படி இருக்க அப்படின்னும் போது, ஆனால் நம்ம ஹீரோயின் கோவமா ஆமாம் 773 நாள் 5 மணி நேரமும் ஆச்சு அப்படின்னு. உடனே எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எதுவுமே சொல்லாமல் ஹீரோயின் கிட்ட இருந்து பில்லை வாங்கிட்டு போய் ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அடுத்தது ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஃபுட் ஆர்டர் பண்ண, ஆனால் கிளியராக சொல்லாமல் கிண்டல் பண்ணிட்டு இருக்கவும் உடனே ஹீரோயின் பயங்கர கோவம் வருது. அதை பார்த்துட்டு ரெஸ்டாரண்ட் மேனேஜர் ஹீரோயின் கிட்ட இப்படி தான் சன்கிளாஸ் போட்டு கஸ்டமர் கிட்ட பேசுவியா அப்படின்னு கோவமாக சன்கிளாஸை கலர்த்துறாங்க. பார்த்தா ஹீரோயின் இன்னொரு சன்கிளாஸ் வர போட்டிருக்கிறா. அதை பார்த்து ஹீரோ சிரிச்சிருந்திருப்பான். உடனே கோவம் ஹீரோயின் ஹீரோவை பார்த்து முறைக்க, உடனே மேனேஜர் ஹீரோயின் போட்டிருக்கிற செகண்ட் சன்கிளாஸையும் கலத்திட்டு
இறந்துட்டு போயிடுறான். ஸோ ஹீரோனுக்கு என்ன பண்ணான்னு தெரியாம கண்ணை கையை வச்சு மறைச்சிக்கிட்டு அப்படியே மெல்ல திரும்பி ஹீரோ கிட்ட இப்போ ஒழுங்கா ஆர்டர் சொல்ல முடியுமா முடியாதா அப்படின்னு கோவத்துல கேட்கும்போது அப்போ ஹீரோ என்ன பண்றானா ஹீரோயினுடைய கண்ணையே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்டா என்னுடைய கண்ணை எப்படி பாக்குற, முன்ன பின்ன கண்ணை பார்த்ததே கிடையாதா, ஒழுங்கா இல்லைன்னா உன்னுடைய கண்ணை ஃபோர்க் வச்சு குத்திடுவேன் அப்படின்னதும் அதை கேட்டு நம்ம ஹீரோ பயந்து ஒழுங்கா ஆர்டர் சொல்லவும் அப்போ ஹீரோயினுக்கு அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்திருந்தான் இல்லையா, அவன் பின்னாடி பிளாக் கலர் ஷேடோ இருக்கிறத பார்த்து ஷாக்காகி அப்படியே பயந்து குனிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபுட் வந்து கொடுக்க போறாங்க. அதனால அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் நல்ல வேலை சாப்பாடு வந்துருச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பார்க்குறான். ஆனாலும் நம்ம ஹீரோயின் அவனுடைய கையை பிடிச்சு வச்சுட்டு போகாத, 3 நிமிஷமாவது நின்றுட்டு போ அப்படின்னு சொல்ல. ஸோ உடனே எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து சம கோவத்தில் நீ ஏன் இப்படி பேசுற, இன்னுமா நீ மாறாம இருக்கிற, என்னுடைய கையை விட என்னுடைய புது கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னதும் ஆனாலுமே நம்ம ஹீரோயின் விடாம அவனுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட 1 நிமிஷமாவது நின்றுட்டு போ, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதை கேட்ட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து கோவத்தில் அன்னைக்கு இப்படி தான் என்னுடைய அம்மா கிட்ட பேசினேன், அதனால தான் என்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க, ஸோ அதுக்கு தானே நான் அன்னைக்கு உன்னை பிரேக்கப் பண்ணேன், நீ அதிர்ஷ்ட கெட்டவன்னு சொல்லிட்டு அப்படின்னு கோவமா சொல்ல அதை கேட்ட ஹீரோயினுக்கு கோவம் வந்து கையை விட்டுட. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சிரிக்க வர செய்கிறான். அவனுக்கு ஜாலியாக இருக்குதெல்லாம் பார்க்கும்போது உடனே எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னா அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து காரில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால ஃபாஸ்ட்டாக ரோடை கிராஸ் பண்ண போகிறான். அந்த டைமில் செம்ம ஸ்பீடாக ஒரு லாரி வந்து இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மேலேயே ஏற்றிட்டு போயிடுது. அதனால அந்த இடத்துல அவன் வந்து இறந்து போய்ட்றான். ஸோ சத்தம் கேட்டு ரெஸ்டாரண்ட்குள்ளே இருக்கிற எல்லாருமே வெளியில் வந்து பார்த்து ஷாக் ஆகுறாங்க. கூடவே நம்ம ஹீரோ வந்து பார்த்து மறந்து போயிடுறான். அதை பார்த்துட்டு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, புது கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, அவளும் பயந்து அழுதுட்டே நிற்கிறான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்து பார்க்குறான். பார்த்தா ஹீரோயின் கேஷுவலாக அவள் வேலையை பார்த்துட்டு இருக்கிறா. அதை பார்த்த ஹீரோ இவன் என்ன இப்படி கேஷுவலாக இருக்கிறா அப்படின்னு யோசிக்க இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ஹீரோயின் சொன்னதை அங்கே இருக்கிற எல்லா ஆஃபீஸரும் கேட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ராயல் இன்சூரன்ஸ் ஓனருடைய பையன் இருக்கிறான். அவனும் ஹீரோயின் சொன்னதை கேட்டு ஷாக் ஆகியிருந்திருப்பான். கொஞ்ச நேரத்திலேயே ஒரு லேடி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. ஆக்சுவலாக இவங்களும் அந்த ராயல் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொன்னோம் இல்லையா, அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க போல. அது போக இவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஃபேமஸான ஆக்டருக்கு பிராங்க் கால் பண்ணியிருந்திருப்பான். அதனால இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவனை கூட்டிகிட்டு போக தான் அந்த லேடி வந்து இப்போ அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்ததுமே இங்கே இன்சூரன்ஸ் ஓனருடைய பையன் இருக்கான் இல்லையா, அவனை பார்த்துட்டு உங்கள் கம்பெனியில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட இன்சூரன்ஸ் காரனும் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க உடனே கொஞ்ச நேரத்திலேயே இந்த பிராங்க் பண்ணவனுக்கும் ஃபேமஸ் ஆக்டருக்கும் சண்டை வருது. அந்த சண்டையில அந்த லேடியை வந்து தள்ளி விட்டுறாங்க. உடனே அந்த லேடி ஹீரோயின் மேலே விழுந்துட. அப்போ அந்த லேடி கையை நம்ம ஹீரோயின் டச் பண்ணுறா. அப்போ அவன் எப்படி இறக்க போறான்றது தெரியுது. அந்த லேடியை ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சு தான் கொலை பண்ண போறாங்கன்னு தெரியுது. என்னடா இதெல்லாம் தெரியுதுன்னு நம்ம ஹீரோயின் பயந்து போய் யாருக்கிட்டையும் சொல்லாம அமைதியாக இருந்துட. இதையும் நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணுறான். அது போக நம்ம ஹீரோயின் சொன்னதை இங்கே இருக்கிற மற்ற யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. அதனால லாக்அப்பில் வந்து வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த பிளேன் கிராஷ்க்கும் நம்ம ஹீரோயினுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குடா அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உடனே ஹீரோயின் கிட்ட அவளுடைய இந்த சன்கிளாஸை கொடுத்து நான் ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸர், உனக்கு என்ன ஞாபகம் இருக்குதா என்னன்னு தெரியல, அன்னைக்கு உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தானே ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டதும் அதை கேட்டு ஹீரோயின் எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே இருக்கேன். உடனே ஹீரோ சரி ஓகே இவ ஏதோ டென்ஷனில் இருக்கா போலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட. அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. ஸோ மார்னிங்கில் இந்த பிளேன் இன்ஜின் ப்ராப்ளம்னால தான் கிராஷ் ஆகிருக்குன்ற மாதிரி நியூஸில் சொல்கிறாங்க. அதை கேட்ட போலீஸ் வந்து ஹீரோயினை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த நியூஸ் கேட்டு ஹீரோவும் சந்தோஷப்படுறான். நல்ல வேலை ஹீரோயினை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்றது. அடுத்தது இங்கே ஹீரோயினை காமிச்சா சன்கிளாஸஸை போட்டுட்டு கோவமா போலீஸ் ஸ்டேஷனை பார்த்து போலீஸ் எல்லாத்தையுமே பயங்கரமாக திட்டிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து காரோடைய ஹார்ன் அடிச்சு ஹீரோயின் கிட்ட உன் மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும், ஸோ நியூஸ்லேயும் அதானே சொன்னாங்க ஏதோ இன்ஜின் ஃபால்ட்டுன்னு அப்படின்னு சொல்ல. ஆனால் அதை கேட்ட நம்ம ஹீரோயின் கோவமா காரில் ஏறி உட்காந்து என்னுடைய வீட்டில் மட்டும் ட்ராப் பண்ணிரு அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட நம்ம ஹீரோ ஷாக்காகி ஏம்மா எனக்கு நிறைய வேலை இருக்குது, உன்னை ட்ராப் பண்ணுறது என்னுடைய வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக கார்லேயே ஏறி உட்காந்துட. ஸோ இவனுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஒரு பிரிட்ஜுக்கு மேலே ஒருத்தர் நின்றுட்டு நான் சூசைட் பண்ண போகிறேன்னு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து சன்கிளாஸஸை கலத்தி பார்க்குறான். அப்போ அவனுடைய பின்னாடி ஷேடோ இருக்கிறத பார்த்துட்டு ஸோ இவளுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது. உடனே ஹீரோ வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு இவன் இப்படி தான் சாக போகிறான்னு பல வாட்டி சொல்லிட்டு இருக்கிறான், ஆனால் சாக மாட்டான் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். அதை கேட்ட ஹீரோயின் இவன் இப்போ இறந்துருவான், இவன் பின்னாடி ஷேடோ தெரியுது அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, அவன் பல வருஷமாக இப்படி தான் சாக போகிறேன்னு மிரட்டிட்டு இருக்கிறான், ஆனால் சாக மட்டும் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். உடனே ஹீரோயின் இன்னைக்கு கண்டிப்பாக அவன் இறந்துருவான் அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட ஹீரோ எதுவுமே சொல்லாமல் சூசைட் பண்ணுறவனை பார்த்துட்டு கிளம்பி ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணிட்டு கிளம்ப போகிறான். அப்போ ஹீரோ காரில் ஹீரோடைய ஃபோன் நம்பர் இருக்கிறத பார்த்து அதை நோட் பண்ணி வச்சுக்கிறான். உடனே ஹீரோ ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான். அப்போ ஹீரோயின் ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணுறான்,
நான் சொல்கிறத நீ நம்பலல்ல அப்படின்னு கோவமாக திட்டி மெசேஜ் பண்ண. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அதை கண்டுக்காமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போகிறான். அப்போ அந்த சூசைட் பண்ணுறவன் நின்று பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அவனை இறங்க சொல்லி நிறைய மக்கள் வந்து அதுவும் போலீஸும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவுமே கேட்காம அவன் அந்த பிரிட்ஜில் இருந்து குதிச்சு கடைசியில் சூசைட் பண்ணிட்டான். நம்ம ஹீரோ இதை பார்த்து மிரண்டு போகிறான். காரில் இருந்து இறங்கி ஓடி போய் எட்டி பார்க்குறான். பார்த்தா அவனை காணோம். கொஞ்ச நேரத்தில் அந்த சூசைட் பண்ணவன் பாடியை அந்த ரிவர்ல இருந்து எடுக்கிறாங்க. ஸோ அவன் இறந்து போயிட்டான். அதை பார்த்து சூசைட் பண்ணவனுடைய அம்மா தங்கச்சி எல்லாருமே பயங்கரமாக அழுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான், அப்படின்னா ஹீரோயின் சொன்னது உண்மை தான். அவளுடைய அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட், பிளேன் கிராஷ், இப்போ இந்த சூசைட் எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு ஹீரோயின் சொன்னதை நம்ம ஹீரோ இப்போ நம்ப ஆரம்பிக்கிறான். ஸோ நைட் ஆகிடுது. ஹீரோ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போய் ஹீரோயின் வீட்டு கதவை தட்டி திறக்க சொல்கிறான். உடனே ஹீரோயின் சன் கிளாஸஸ் போட்டுக்கிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறா. உடனே ஹீரோ போதையா ஹீரோயினை பார்த்து, அந்த சூசைட் பண்ணவன் இறந்து போயிட்டான், நீ சொன்னதை நான் அப்போ நம்பலை, அதனால தான் அவனுடைய உயிர் போயிடுச்சு, நான் அவனை காப்பாற்ற முடியாமல் போயிட்டேனே, அதை நினச்சா எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது, ஆனால் இப்போ நான் நம்புகிறேன், அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து இனிமேல் யார் யாரெல்லாம் சாக போகிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றலாம், அதனால நீ இனிமேலும் இந்த சன்கிளாஸை போடாத, இந்த பவர் வந்து உனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் மாதிரி அப்படின்னு சன்கிளாஸஸை கலட்ட. உடனே ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் கதை வந்து க்ளோஸ் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ கதவை வந்து க்ளோஸ் பண்ண விட மாட்டான். உடனே ஹீரோயின் கோவமா கதவை வந்து எப்படியோ க்ளோஸ் பண்ணிட. ஆனாலும் நம்ம ஹீரோ வந்து விடுற மாதிரி இல்லை, தட்டிக்கிட்டே நம்ம 2 பேரும் எல்லாத்தையுமே காப்பாற்றுவோம், நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சத்தமாக சொல்ல, அது எல்லாத்தையுமே ஹீரோயின் உள்ளே இருந்து கேட்டுட்டு தான் இருக்கிறா. அந்த சத்தம் கேட்டு ஹவுஸ் ஓனர் வேற போலீஸ்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனே போலீஸ் வந்து ஹீரோ கூட்டிட்டு போயிடுறாங்க. அதை ஹீரோயினும் டெரஸ்ல இருந்து சன்கிளாஸ் வழியா பார்த்துட்டு இருக்கிறா. இப்போ கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் சன்கிளாஸ் போட்டுக்கிட்டே குளிச்சிட்டு இருக்கிறா. அப்போ ஹீரோ நைட் சொன்னதை யோசித்து பார்த்துட்டு இருக்க. அப்போ அங்கே குளிச்சிட்டு இருக்கிற மற்ற லேடிஸ் எல்லாருமே ஹீரோயின் வந்து இந்த சன்கிளாஸ் போட்டு குளிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த பொண்ணு இப்படி குளிக்கிறான்னு வித்தியாசமா பார்க்குறாங்க. உடனே ஹீரோயின் ஹீரோ சொன்னதே நினச்சி பார்த்துட்டு அவள் முடியெல்லாம் ஃப்ரெண்ட்ல கட் பண்ணிட்டு சன்கிளாஸ் போடாம ஃபர்ஸ்ட் டைம் வெளியில பயந்து நடந்து போறா. அப்போ யார் மேலேயோ ஷேடோ இருக்குதான்னு செக் பண்றா. யார் மேலேயும் இல்லைன்னு தெரிஞ்சு தைரியமா நடந்து போயிட்டு இருக்க. அப்போ ஒரு லேடியும் அவங்க பொண்ணு 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க மேல ஷேடோ இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து போய் அந்த பிளாக் ஷேடோவை டச் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அந்த லேடி உடம்பு சரியில்லாம தான் இறக்க போறாங்கன்னு தெரிஞ்சு என்னால் இந்த லேடியை காப்பாற்ற முடியாது, ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கவலையா அங்கேருந்து நடந்து போயிட்டு இருக்க. அப்போ ஒருத்தர் ரொம்ப டென்ஷனாக ஃபோன் பேசிட்டு வரான். அவன் பின்னாடி பிளாக் ஷேடோ தெரியுது. உடனே ஹீரோயின் பயந்து போய் ஷேடோவை டச் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அவனை ஒருத்தன் ஷாப்பிங் மாலில் ஷூட் பண்ணி கொலை பண்ண போகிறான் போல. அது நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. அது தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் இவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொன்னது ஞாபகம் வந்து ஹீரோவுக்கு டக்குன்னு கால் பண்ண நினைக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிச்சா ரொம்பவே டென்ஷனாக போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன். ஏன்னா ஹீரோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேஸை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ ரொம்பவே சீக்கிரட்டா அப்போ ஒரு லேடியோடைய ஃபோட்டோ கிடைக்கும். இந்த ஃபோட்டோவில் உள்ள லேடி ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான். இவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த மாதிரி உலகத்துக்கு காமிச்சிட்டு இப்போ வேற நேம் வேற ஐடி அப்படின்னு எல்லாத்தையுமே வச்சு ஒரு டாக்டரா ஹீரோடைய வீட்டில் தான் ஹீரோ கூட தான் இருக்கிறா. ஸோ இது தெரிஞ்ச ஹீரோ லாஸ்ட் நைட்டில் அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போய் ஃபோட்டோ காமிச்சு ஹாஸ்பிட்டல் டெரஸில் போய் கேட்குறான், நீ எத்தனை வருஷமா ஏமாத்திட்டு இருந்திருக்கிற, ஏன் இப்படி பொய்யான நேம் அட்ரஸோட இருக்கிற, உண்மையை சொல்லு அப்படின்னு கோவமா கேட்கும்போது அதை கேட்டு அவாசாக்காகி அழுதுகிட்டே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்க. அதனால தான் ஹீரோ வந்து இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இப்போ டென்ஷனாக போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறான். கேர்ள் ஃப்ரெண்ட் வேற கால் பண்ணிகிட்டே இருக்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் ஏமாத்திட்டா அப்படின்னு கோவமாக காலை வந்து அட்டன் பண்ணாமல் இருக்க. அந்த டைமில் ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்ணி ஒருத்தனுடைய மேலே வந்து ஷேடோ தெரியுது, நான் அவனுக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் வந்து அவனுடைய உயிரை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட ஹீரோ வந்து சாரி என்னால் வர முடியாது, நான் ஏதோ குடிச்சிட்டு வந்து அவன்கிட்ட அப்படி நேற்று பேசிட்டேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், அதனால எனக்கு கால் பண்ணி இனிமேல் தொந்தரவே பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட. இதை கேட்ட நம்ம ஹீரோயின், டேய் லூசு பையல, நீ தானே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு, ஆனால் இப்போ வரமாட்டேன் போக மாட்டேன்னு சொல்கிற, நீ மட்டும் என் கையில் மாட்டினேன்னு வச்சுக்கோயேன் உன் கண்ணை நோண்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு போனை வச்சுட. உடனே ஹீரோயின் போய் அந்த ஷேடோ தெரிஞ்சவங்க கிட்ட போய் மந்திரம் லேடி மாதிரி நடிச்சு நீ சாக போற, அதனால நீ ஷாப்பிங் மாலுக்கு போகாத அப்படின்னு குறி சொல்ல. அதை கேட்ட அந்த ஷேடோ தெரிஞ்சவன் நீ லூசாமா அப்படின்னு திட்ட. உடனே ஹீரோயின், நான் உனக்கு பணம் தரேன், நீ இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே இரு அப்படின்னு பணத்தை கொடுக்க. அந்த ஷேடோ தெரிகிறவன் கோவமா பணத்தை ஹீரோயின் மேலே வீசிடுறான். உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்து போடா போய் சாவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட. அப்போ அவனுடைய தலையில இருந்து ரத்தமா வந்தது எல்லாமே ஞாபகம் வந்து போகுது. மனசு இல்லாம அந்த ஷேடோ மேன் கிட்ட வேனுக்குனே சண்டை போடுறா. உடனே அவன் ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு வெளியில போக உடனே ஹீரோயின் வேனுக்குனே அவளுடைய தலையை டேபிள்ல முட்டி ரத்தம் வர வச்சுட்டு இவன் என்னை தள்ளி விட்டுட்டான், அதனால போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, இவனை விடாதீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட. அதை சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒண்ணுமே புரியாம ஷாக்கிங்ல பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஷேடோ மேன் பயந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு எஸ்கேப் ஆகுறான். உடனே ஹீரோயின் அவனை பிடிங்க அப்படின்னு கத்திட்டே பிடிக்க போறான். அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டான். ஸோ ஹீரோயின் சொன்னதுனால மனசு கேட்காம வந்துருப்பான். கடைசியில் ஹீரோ தான் அவனுடைய காலை வச்சு தட்டி விட ஷேடோ மேன் வந்து கீழே
விழுந்துட. ஸோ ஹீரோடைய காலம் அப்போ ஸ்லிப் ஆகி ஹீரோவும் கீழே விழுந்துடுறான். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ஹீரோவை மிதிச்சிட்டு போய் ஷேடோ மேனை எஸ்கேப் ஆக விடாமல் பிடிச்சு வச்சுட்டு ஹீரோ கிட்ட அரெஸ்ட் பண்ணுங்க சார், இவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுங்க அப்படின்றத உடனே ஹீரோ அரெஸ்ட் பண்ண மற்ற போலீஸும் வந்து ஷேடோ மேனை அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. உடனே ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயினுக்கு அடிப்பட்ட இடத்துலலாம் பேண்டேஜ் போட்டு விட்டுட்டு ஹீரோயினுடைய போனை வாங்கி கான்டாக்ட் லிஸ்ட்ல அவனுடைய நேமை சேவ் பண்றான். நான் இந்த டிடெக்டிவ் ஒர்க்கை விடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏதோ அதை கேட்ட ஹீரோயின் வேண்டாம், உன்னால தான் இப்போ அந்த ஷேடோ மேனை காப்பாற்ற முடிஞ்சுது, அதனால நீ டிடெக்டிவ் ஜாப் எல்லாம் விட்டுறாத அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்ப போறான். உடனே ஹீரோயின் ஹீரோடைய கையை பிடிச்சு நிப்பாட்டி இந்த ஷேடோ மேனை காப்பாத்திட்டோன்னு நினைக்காத, ஏன்னா இந்த ஷேடோ மேனை ஒரு சோல்ஜர் பிடிச்சு வச்சு மிரட்டினா, அதனால இந்த ஷேடோ மேனை வேற யாரையாவது கூட பிடிச்சு வச்சு மிரட்டலாம், அதனால அந்த சோல்ஜரை முதல்ல பிடிக்கணும், அப்பதான் யாரும் சாக மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ ஷாக் ஆகி போன்ல எந்த சோல்ஜர் யாராவது மிஸ் ஆகி இருக்காங்களான்னு செக் பண்றான். ஆனா அப்படி எந்த ஒரு நியூஸுமே வரல. உடனே ஹீரோ என்னைக்கு நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் தெரியல, ஆனா சோல்ஜர் கையில வாட்ச்ல 7 மணி காட்டுச்சு, ஆனா கிளாக்ல 9ன்னு காட்டுச்சு அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ அந்த ஷாப்பிங் மால்ல போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த கிளாக் மெஷின் வந்து ஒரு பெயிண்டிங். ஸோ சுத்தி முத்தி பாக்குறா, பார்த்தா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நான் அந்த போர்டை பார்த்தேன் அப்படின்னா இன்னைக்கு தான் அந்த கொலை வந்து நடக்க போகுது அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ அதை கேட்டு டைமை பார்த்துட்டு இன்னும் 7 மணி ஆக 5 மணி நேரம் இருக்குது அப்படின்னு சொன்னதுமே அப்போ ஒரு லேடி வந்து கிராஸ் பண்ணி போறாங்க. அதை பார்த்த ஹீரோயின் இந்த லேடி கூட அந்த கூட்டத்தில் சோல்ஜரை பார்த்து அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் 2 பேரும் அந்த லேடி கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. உடனே லேடியோடைய பாய் ஃப்ரெண்ட் தான் அந்த சோல்ஜர் போல. அதுவும் அவன் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கானா நீ என்னை பார்க்க வரலன்னா நான் எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டி மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கிறான். அந்த லேடி ஹீரோயின் கிட்ட அதை காமிச்சு அழுகுறாங்க. அதை பார்த்த ஹீரோயின் இவன் தான் அந்த சோல்ஜரா இருக்கணும் அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோ வந்து ஒரு சோல்ஜர் மிஸ்ஸிங்ன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்ற மாதிரி சொல்ல உடனே லேடியும் அவன் பாய் ஃப்ரெண்டை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து மீட் பண்ண வர சொல்றாங்க. அதே மாதிரி அவனும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறான். இந்த டைம்ல நம்ம ஹீரோ அவன் கிட்ட போய் டைம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவனும் வாட்சை பார்த்துட்டு டைம் சொல்றான். உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து வாட்சை காமிச்சு இதுதானா அப்படின்னு கேட்டதுமே ஹீரோயினும் பயந்துக்கிட்டு ஆமா அப்படின்னு தலையாட்ட உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றேன்னா அந்த சோல்ஜரை ஹேண்ட்கஃப் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. அதனால ஹீரோவுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்குது, ஒரு உயிரை காப்பாத்திட்டோமே அப்படின்னு சந்தோஷமா இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ஷேடோ மேன் போன் வந்து ரிங் ஆகுது. உடனே ஹீரோ தான் போன் அட்டென்ட் பண்ணி பேசுறான். கட் பண்ண அந்த சே நம்ம ஹீரோயினை காமிச்சா அவளுடைய போன் எடுத்து பார்த்துட்டு ஹீரோ 17 மிஸ்டு கால் பண்ணியிருக்கிறத பார்த்து பயந்து போய் ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் வந்து பாக்குறா. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோவை காணோம். உடனே சோல்ஜர் ஷேடோ மேன் 2 பேரும் லாக்கர்ல தான் இருக்கிறாங்க. உடனே ஹீரோயின் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோ போட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் கையில ஒரு பிரேஸ்லெட் இருக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு ஹீரோயின் சின்ன வயசுல இதே மாதிரி தான் ஒரு பிரேஸ்லெட்டை ஹீரோயின் அவனுடைய கிரஷுக்கு வந்து கட்டிவிட்டு இருந்திருப்பாங்க. அதை பார்த்த ஹீரோயின் அப்ப இது நம்ம சின்ன வயசு கிரஷா அப்படின்னு நினைச்சு பாக்குறா. ஏன்னா ஹீரோ தான் சின்ன வயசுல ஹீரோயின் கிட்ட நானும் பெரியவனாகி உன்னுடைய அப்பா மாதிரி டிடெக்டிவா மாறுவேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். அதே மாதிரி இப்போ நம்ம ஹீரோ வந்து டிடெக்டிவ் தானே. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா போட்டோவை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ லாக்கர்ல சோல்ஜரை ரிலீஸ் பண்ணி மிலிட்ரிக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்போ அவன் வாட்சை வந்து ரைட் சைட்ல கட்டியிருக்கிறான். அதை பார்த்த ஹீரோயின் அந்த சோல்ஜர் லெஃப்ட் சைட்ல தான் வாட்ச் கட்டியிருந்தான் அப்படின்னு ஞாபகம் வந்து போலீஸ் கிட்ட இவன் கிட்ட இருக்கிற கன்னை வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுமே உடனே போலீஸும் இவன் கிட்ட எந்த ஒரு கன்னுமே இல்லைன்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோயின் வந்து ஷாக் ஆகுறா. அப்போ டிவியில நியூஸ்ல ஹீரோவை ஷாப்பிங் மால்ல ஒரு சோல்ஜர் ஹாஸ்டேஜா பிடிச்சு வச்சு மிரட்டிட்டு இருக்கான் போல. அதை பார்த்துட்டு ஹீரோயின் இவன் எப்படி அங்க போனா அப்படின்னு யோசிக்க அப்ப அந்த ஷேடோ மேன் ஹீரோயின் கிட்ட என்னுடைய அம்மா மனநலம் சரியில்லாதவங்க, அதனால ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணாங்க, அவங்களே போய் கூட்டிட்டு வரதான் ஹீரோ போனாங்க அப்படின்னு சொல்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மேல் ஃப்ளோர் தான் ஷாப்பிங் மால் போல. அப்போ என்ன காமிக்கிறாங்கன்னா டிவில நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் சோல்ஜர் 2 பேர்த்தையும் ஷூட் பண்ணிட்டாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போதான் இவளுக்கு ஹீரோ பத்தி தெரிய வந்திருக்கும், அதுக்குள்ளே செத்து போயிட்டானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதே சமயத்துல ஹீரோவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து செக் பண்றாங்க, உயிர் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே கேர்ள் ஃப்ரெண்ட் ஷாக் கொடுத்து பாக்குறேன், ஏன்னா அவர் டாக்டர் தானே, ஆனாலும் பல்ஸ் இல்லாம நம்ம ஹீரோ வந்து இறந்துட்டான். அதை பார்த்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஷாக் ஆகி கீழே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்ட. ஹீரோ இறந்துட்டான்னு நியூஸ் டிவில நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு என்னாலதான் அவன் இறந்துட்டான், நான் மட்டும் அவனுடைய லைஃப்ல வராம இருந்திருந்தேன்னா கண்டிப்பா அவன் ரொம்பவே நல்லா இருந்திருப்பான் அப்படின்னு ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணி சூசைட் பண்ண தூக்கு மாட்டுறாங்க. இந்த பக்கம் ஹீரோடைய அம்மா வந்து ஹீரோ இறந்துட்டான்னு தெரிஞ்சு பயங்கரமா அழுதுகிட்டே கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஹீரோ செத்துட்டான்னு ஹீரோடைய பாடியை மார்ச்சரி போய் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு டாக்டர் மாதிரி ஒருத்தன் போய் ஹீரோடைய டெட் பாடியை பார்த்துட்டு ஹீரோ கண்ணை வெட்டி எடுக்க பாக்குறான். அப்ப பார்த்து ஹீரோ டக்குன்னு கண்ணை திறந்துட்டான். உடனே அவன் பயந்து அங்கிருந்து ஓடிட. அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்தது ஹீரோடைய அம்மா கிட்ட வந்து ஹீரோடைய பாடியை காணோன்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட எல்லாருமே ஷாக்காகி போய் பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோவை உண்மைக்குமே காணோம். உடனே சிசிடிவி கேமரால பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோ எந்திரிச்சு நல்லா நடந்து போறான். இந்த பக்கம் ஹீரோயினை காமிச்சா
காமிச்சா அவ தூக்கு மாட்டிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினுடைய போன் ரிங் ஆகுது. அது போக டிவில ஹீரோ உயிரோட இருக்கான்னு நியூஸ் வந்துருது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சந்தோஷமா சூசைட் பண்ணாத தப்பி அப்படின்னு தப்பிக்க பாக்குறா. ஆனா அவளால தப்பிக்க முடியாம போராடிட்டு இருக்க. அப்ப இன்சூரன்ஸ்காரன் ஹீரோயினுடைய வீட்டுக்கு வெளியில நாயோட வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி பாக்குறான். ஆனா ஹீரோயின் போன் அட்டன் பண்ண முடியாம இருக்கா இல்லையா. உடனே இன்சூரன்ஸ்காரன் கிளம்ப போக அப்ப அவனுடைய நாய் வந்து குலைக்குது. உடனே அவன் ஏதோ தப்பா இருக்குதோ அப்படின்னு பயந்து கதை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா ஹீரோயின் வந்து இந்த மாதிரி மாட்டிருக்காங்க இல்லையா. அது பார்த்து மிரண்டு போய் எப்படியோ கடைசியில் அவளை காப்பாத்திட்டான். உடனே ஹீரோயின் கோவமா எவ்வளோ தைரியம் இருந்தா என்னுடைய வீட்டில் வந்து திருட வந்திருக்க அப்படின்னு கோவமா அவனுடைய சட்டையை பிடிச்சி கேட்க அவன் என்ன சொல்றான்னா, நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய ஓனருடைய பையன், நான் உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தேன், அப்போ நீ யாராவது சாக போறீங்களோ அவங்கள பத்தி சொன்னேன், அதனாலதான் உன்னுடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன், நீ என்னுடைய நாயை பத்தி சொல்லு, அது எப்போ சாகும் அப்படின்னு கேட்க உடனே ஹீரோயின் நான் சொல்றத நீ நம்புறியான்னு கேட்கறா. அவனும் பாத்தீங்கன்னா ஆமான்னு சொல்ல உடனே ஹீரோயின் உன்கிட்ட கார் இருக்குதா, என்ன டிடெக்டிவ் கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னதும் உடனே இன்சூரன்ஸ் காரனும் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அப்போ ஹீரோ ரோட்டு வரமா வழியோட போகிறத பார்த்த ஹீரோயின் காரை ஸ்டாப் பண்ணி இறங்கி போக போறா. உடனே இன்சூரன்ஸ் காரன் என்னுடைய நாய் எப்போ சாகுதுன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்டதும் உடனே ஹீரோயின் உன்னுடைய நாய் ரொம்ப வருஷம் வாழும்பா, சரியா போயிட்டு வா அப்படின்னு போக உடனே ஹீரோ கிட்ட போய் என்னாச்சுன்ற மாதிரி கேட்க ஆனா நம்ம ஹீரோயினை தெரியாத மாதிரி எந்த ஒரு ஆன்சரும் பண்ணாம தள்ளி விட்டுட்டு போறான். அப்போ ஹீரோயின் சின்ன வயசுல ஹீரோக்கு கொடுத்த கயிறை விழுந்து ஹீரோயின் கைக்கு வந்துருது. உடனே ஹீரோ அப்படியே மயங்கி ரோட்ல விழுந்துடுறான். நம்ம ஹீரோயினும் ஹீரோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. உடனே ஹீரோக்கு அடுத்தது ட்ரீட்மெண்ட் பண்ணி கடைசியா பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறான். அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீரோடைய கையை பிடிச்சி வச்சுட்டு பக்கத்துல இருக்க. அந்த டைம்ல ஹீரோ எந்திரிச்சு பார்த்துட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து நீ யாரு, எதுக்கு என் கையை பிடிச்சிருக்கேன்ற மாதிரி தட்டி விட என்ன மன்னிச்சிரு, நான் உன்கிட்ட சொல்லாம இருந்தது தப்பு தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்டதுமே உடனே ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்ட் கையை எடுத்து ஹார்ட் கிட்ட வச்சு எனக்கு ஏதோ டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது அப்படின்னதும் அதை கேட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் நான் உன்னை லவ் பண்றேன், அதனால தான் உனக்கு அப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னதும் அந்த டைம்ல ஹீரோயின் பிரேஸ்லெட்டை ஹீரோ கிட்ட கொடுக்கலான்னு போறா. அப்ப ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே கவலையா வெளியில வெயிட் பண்றா. ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னதை கேட்டு ஹீரோ நீ சொல்றது நம்புற மாதிரி இல்ல, நீ வெளியில போ அப்படின்னு கோவமா சொல்ல அதை கேட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் இவனுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி டிஃப்ரெண்டா நடந்துக்கிறான் அப்படின்னு புரியாம யோசிச்சுக்கிட்டே வெளியில வர. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் உள்ள வந்து ஹீரோவை பார்க்க ஹீரோ வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். உடனே ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு உன் ஃபேஸ் சின்ன வயசுல இருந்த மாதிரி தான் இருக்குது, ஆனா என்னால தான் கண்டுபிடிக்காம முடியாம போயிடுச்சு அப்படின்னு சின்ன வயசுல நடந்ததை யோசித்து பாக்குறாங்க. ஹீரோயின் சின்ன வயசுல ஹீரோவை பார்த்து எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்குது, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்திருப்பா. ஹீரோவும் சரின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்திருப்பான். அதை நினைச்சு பார்த்துட்டு இப்போ நம்ம ஹீரோயின் பிரேஸ்லெட்டை நம்ம ஹீரோக்கு கட்டி விடலான்னு போக அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ எந்திரிச்சு ஹீரோயினுடைய கையை பிடிச்சி கழுத்தை நெரிச்சிக்கிட்டு அடிக்க கை வாங்கிட்டு நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் பயந்து போய் நான் உன் சின்ன வயசு ஃப்ரெண்டுப்பா அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோ கோவமா வெளியில போ அப்படின்னு சொல்லிட என்ன இவன் எப்படி பேசுறானேன்னு பயந்து நம்ம ஹீரோயின் வெளியில போறா. ஹீரோ தலைவலி தாங்காம இங்க உள்ள வந்து வழியில துடிக்க அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன தெரியாதுன்னு சொல்லியிருப்பான் அப்படின்னு கோவமா யோசிச்சுட்டு ஹீரோ கிட்ட போய் கேட்கலான்னு கிளம்புறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ எந்திரிச்சு கிறிஸ்டல் பால் எடுத்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள போறான். அப்ப ஹீரோயின் வந்து பார்த்துட்டு என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது உடனே ஹீரோ ஒன்னும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில வந்து நடக்கிறான். உடனே ஹீரோயின் என்ன கேட்கறாங்கன்னா என்ன நீ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் உன்னுடைய ஃப்ரெண்டுன்றத நீ கண்டுபிடிச்சிட்ட தானே, ஆனா ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்ச அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஆனா எந்த ஒரு ஆன்சரும் பண்ணாம ஹீரோயினுக்கு பயந்து ஓடி போய் பஸ்ல ஏறி டிரைவர் கிட்ட பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னும் போது உடனே டிரைவரும் டிக்கெட் எடுறா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் வந்து பஸ்ல ஏறி 2 டிக்கெட் எடுத்துடுறாங்க. அப்புறம் என்ன 2 பேரும் பஸ்ல போறாங்க. அப்போ ஹீரோடைய அம்மா ஹீரோவை காணோன்னு தேடுவாங்கன்னு ஹீரோயின் என்ன பண்றானா ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி உங்க மகன் என் கூட தான் இருக்கான்ற மாதிரி சொல்ல கொஞ்ச நேரத்துல ஹீரோ ஒரு சீட்ல உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ ஒரு பாட்டி வந்து ஹீரோ கிட்ட எந்திரிச்சு எனக்கு இந்த சீட்டை தாப்பா அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கோவமா நீ இன்னும் பல வருஷம் உயிரோட தான் இருப்ப, அதனால நீ நில்லு, உனக்கு சீட்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட பாட்டி கோவமா அவங்க லக்கேஜ் எடுத்துட்டு ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஆனா இங்க நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா கோவத்துல அந்த லக்கேஜ் எடுத்து ஹீரோயின் ஃபேஸ்ல எரிஞ்சிட்டான். அதனால ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. அந்த டைம்ல பஸ்ஸும் ஸ்டாப் ஆகி டோர் வந்து ஓப்பன் ஆயிடுது. இதுதான்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அந்த பஸ்ல இருந்து இறங்கிட நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. ஆனா பஸ் வந்து கிளம்பிடுது. அதனால ஹீரோயினால ஹீரோ கூட இறங்க முடியாம போயிடுது. உடனே ஹீரோ ஒரு கபோர்டுக்குள்ள போறான். பார்த்தா ஒரு பாத்ரூம்ல இருந்து வெளியில வரான். அதான் அந்த பாத்ரூம்ல இருந்து ஒருத்தன் பார்த்துட்டு நீ எப்படி இந்த வழியா வந்த அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா எதுவுமே சொல்லாம ஒரு ஸ்கூலுக்கு போய் வெளியில நின்று யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப ஹீரோ எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ உள்ள எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே போடாம இருக்க மானம் போகுதுன்னு கூட தெரியாம உட்கார்ந்து இருக்கிறான். அதை பார்த்துட்டு எல்லாருமே ஹீரோவை எரும மாடு மாதிரி வளர்ந்துட்டு இருக்கிறான், எப்படி நிக்கிறான் பாருன்ற மாதிரி திட்டிட்டு போறாங்க. அந்த டைம்ல ஒரு பஸ்ல இந்த ட்ரெஸ் ஷாப் ஆட பார்த்துட்டு அங்க போய் ஒரு லாங் கோட்டை போட்டு பாக்குறான். உடனே ஸ்டாஃப் வந்து 2 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ
250 கொடுத்துட்டு ஸ்க்ரீன் போட்டுடுறான். அதை வாங்கிட்டு ஸ்டாஃபும் ஷாக் ஆகி ஹீரோ ஸ்க்ரீனை விட்டு வெளியில் வரட்டும், என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் நம்ம ஹீரோ வந்து வெளியில் வரவே இல்லை. எங்கே போனாவன் அப்படின்னு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோவை காணோம். அந்த பக்கம் ஹீரோ வந்து ஒரு லேடி பாத்ரூம்ல இருந்து வெளியில் வரான். ஸோ இவனுக்கு வந்து என்னன்னு தெரியல, டெலிபோர்ட் ஆகிற மாதிரியான சக்தி கிடைச்சிருக்கா, என்னது இது ஒன்றுமே புரியல. ஸோ அதை பார்த்துட்டு அந்த பாத்ரூமில் இருக்கிற லேடிஸும் பயந்து கத்துறாங்க. உடனே லேடிஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ணிட்ட. உடனே ஹீரோ வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட. அப்புறம் என்ன, அந்த போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. நம்ம ஹீரோ உடனே என்ன சொல்றானா, நான் வேற உலகத்தில் உள்ளவன் அப்படின்னு தான். அதை கேட்ட அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள போலீஸ் ஹீரோ பார்த்துட்டு இவன் ஒரு டிடெக்டிவ் எனக்கு தெரியும் அப்படின்னும் போது உடனே போலீஸ் ஹீரோடைய சீனியர் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி ஹீரோவை பற்றி கேட்கும்போது உடனே சீனியர் ஆஃபீஸர் ஹீரோ கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்லி ஹீரோ கிட்ட அங்கே என்னடா பண்ணுற, ஒழுங்கா நான் சொல்கிற அட்ரஸுக்கு வா அப்படின்னு கோபமா திட்டி ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே ஹீரோ அடுத்தது இந்த சீனியர் ஆஃபீஸர் சொன்ன அட்ரஸுக்கு போகிறான். அங்கே ஒரு கொலை வந்து நடந்திருக்குது, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹீரோ வர்றதை பார்த்துட்டு ஆஃபீஸர் பயந்து டெட் பாடியை மறைக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ எப்போதுமே டெட் பாடியை பார்த்துட்டு வாமிட் எடுத்துறான் போல. ஆனால் இந்த வாட்டி நம்ம ஹீரோ அவங்கள தள்ளி விட்டுட்டு அந்த மர்டர் எப்படி நடந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ ஒருத்தன் ஹீரோ வாமிட் எடுத்துருவான்னு பயந்து பிளாஸ்டிக் அவரோட ஹீரோ பின்னாடி போயிட்டு இருக்க. ஆனால் நம்ம ஹீரோ அந்த டெட் பாடியை தொட்டு கூட பார்க்குறான். அதை பார்த்த சீனியர் ஆஃபீஸரும் என்ன இவன் புதுசாக நிறைய டெவலப் ஆகிருக்கானேன்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஒருத்தன் வந்து ஃபுட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல உடனே ஹீரோ நான் தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன்னு அதை வாங்கி ருசிச்சு சாப்பிட்றான். அதை பார்த்த ஆஃபீஸர் ஷாக் ஆகி இது ஹீரோயின் தானா இல்லைனா என்ன அப்படின்னு பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. அப்போ கோட் லிவரை நம்ம சீனியர் ஆஃபீஸர் மேலேயா துப்பிடுறான். அந்த லிவர் டெட் பாடி கிட்ட போய் விழுந்துருது. உடனே ஹீரோ அதை எடுத்து அப்படியே சாப்பிட்றான். அதை பார்த்து எல்லா ஆஃபீஸர்ஸும் வாமிட் எடுக்கிறாங்க. உடனே ஹீரோவுக்கு ஏதோ ஆயிட்டுன்ற மாதிரி பயந்து ஹீரோ மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. அப்புறம் என்ன, அங்கே வச்சு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு ஹீரோவுக்கு டெம்பரரி மெமரி லாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் இதுவும் நல்லது தான், அன்னைக்கு நைட்டு நடந்த சண்டையை அவன் மறந்துருந்துருப்பான் அப்படின்னு சந்தோஷப்படுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஹீரோ பண்ணதை பார்த்துட்டு ஹீரோ மேலே உள்ள கோபத்தில் அந்த பிரேஸ்லெட்டை தூக்கி எரிஞ்சிட்றா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் இன்சூரன்ஸ் மேனுக்கு, அதாவது ஹீரோயின் கிட்ட வந்து ஒருத்தன் அவனுடைய நாய் எப்போ சாக போகும்னு கேட்டான் இல்லையா, அவன் இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனியில் பிரசிடென்ட் போஸ்டிங்கில் இருக்கிறான். அப்போ அவன் இன்சூரன்ஸ் கம்பெனி ரொம்பவே லாஸாக போயிட்டு இருக்குதுன்னு ரிப்போர்ட்டை பார்த்து என்னடா இது அப்படின்னு ஷாக்காக இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவளுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்கா இல்லையா. அப்போ ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி உன்னுடைய ஸ்டெப் ஃபாதர் உன்னுடைய அட்வான்ஸ் பேமெண்ட்டை வாங்கிட்டாங்க, அதனால நீ சீக்கிரமாக வீட்டை காலி பண்ணு அப்படின்னதும் ஹீரோயினுக்கு வரும் பாருங்க கோவம். அவன் ஸ்டெப் ஃபாதர் வீட்டுக்கு வந்து அந்த அட்வான்ஸ் பணத்தை தேடிட்டு இருக்கிறான். அந்த டைமில் ஹீரோயினுடைய அப்பா வந்து டிடெக்டிவாக இருக்கும்போது யூஸ் பண்ண ஒரு வாலெட் கிடைக்குது. அதை எடுத்து பார்க்குறான். அதில் ஹீரோடைய அப்பா சாகிறதுக்கு முன்னாடி உன்னுடைய உயிருக்கு ஆபத்து, நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு எழுதியிருக்கிற ஒரு லெட்டர் இருக்குது. அதை பார்த்துட்டு ஃப்ளாஷ்பேக் யோசித்து பார்க்குறாங்க. அதாவது சின்ன வயசில் நம்ம ஹீரோயின் அவளுடைய அப்பா மேலே ஷேடோ தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்துட்டு அவள் அப்பா கிட்ட ஷேடோ தெரியுதுன்னு சொல்லியிருப்பான். உடனே அப்பா வந்து நான் எப்படி சாவேன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே ஹீரோயின் டச் பண்ணி பார்த்துட்டு கையில் ஸ்பைடர் டேட்டு போட்டிருக்கிறவன் தான் கொலை பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதை கேட்ட அப்பா அப்படி எதுவும் நடக்காது அப்படின்னு சும்மா ஜாலியாக கிண்டல் அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அப்பா இறந்துட்டாங்கன்ற மாதிரி செய்தி மட்டும்தான் நம்ம ஹீரோயினுக்கு கேட்டிருக்கோம். உடனே அப்பாவை போய் பார்க்குறான். அந்த டைமில் ஒருத்தன் கையில் இந்த ஸ்பைடர் டேட்டு வரைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு இவன் தான் என்னுடைய அப்பாவை கொண்டவன் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அந்த ஸ்பைடர் டேட்டு மேன் பயந்து அந்த இடத்த விட்டே போயிட. அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வந்தா ஹீரோயின் அவளுடைய அம்மாவை ஹாஸ்பிட்டலில் போய் அவளுடைய அப்பா இறக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கிற நீ ஏன் தடுக்கல அப்படின்னு அந்த லெட்டரை காமிச்சு கேட்க உடனே அம்மா கோவமா அப்படியெல்லாம் சாவை தடுக்க முடியாது, இந்த பேப்பர் வச்சு நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சாலும் உன்னுடைய அப்பா என்ன திரும்பியா உயிரோட வரப்போறாங்க அப்படின்னு கேட்டிருந்திருப்பாங்க. உடனே ஹீரோயின் கோவமா அவளுடைய அம்மாவை திட்டிட்டு கோவமா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து லெட்டரை கொடுத்து யாருன்னு கேட்குறா. போலீஸ் சொல்றாங்க போலீஸை தவிர யாருக்கிட்டையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்ட ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கலான்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்குறான். ஆனால் ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோடைய அட்ரஸை கேட்குறா. ஆனால் ஹாஸ்பிட்டலில் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ப்ரைவசிக்காக. இருந்தாலுமே கால் பண்ணி பார்க்குறா, ஆனால் ரீச் ஆக மாட்டேங்குது. உடனே ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து சின்ன வயசில் இவகிட்ட ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்துருப்பான், அது ஞாபகம் வருது. அதை போய் வீட்டில் வந்து எடுக்கிறான். அப்போ அவளுடைய வீட்டில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. யார் இது அப்படின்னு நம்ம ஹீரோயின் உள்ள போய் பார்த்தா ஸ்டெப் ஃபாதர் தான் ஹீரோயின் ஒழிச்சு வச்சிருக்கிற பணத்தை எடுத்துட்டு இருக்கிறாரு. அதை பார்த்த ஹீரோயின் என்னுடைய வீட்டு அட்வான்ஸ் பணத்தை நீங்கள் வாங்கி என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுவா அது நான் வீட்டுக்கு லோன் கட்டிட்டேமா அப்படின்னு சொல்ல அதை கேட்ட நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி இந்த பணத்தை தாங்க அப்படின்னு கேட்குறா. ஆனால் இந்த ஸ்டெப் ஃபாதர் வந்து தரமாட்டேன்னு எடுத்துட்டு போக பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து கோவம் வந்துடுது. நீங்கள் பணத்தை தரலனா நீ எப்போ சாக போறேன்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டினதும் நீ மிரட்டினா நான் பயந்துருவேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு போக பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க. இருந்தாலும் ஸ்டெப் ஃபாதர் தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. என்ன பண்ணன்னு வேற தெரியாமல் அழுறாங்க. அப்போ ஹீரோடைய பிரேஸ்லெட்டை பார்த்து ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. ஹீரோ சின்ன வயசாக இருக்கும்போது வீட்டை காலி பண்ணிட்டு
வேற ஊருக்கு போக போகிறான். அதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட அவன் போகக்கூடிய அட்ரஸை கொடுத்துட்டு போயிருந்திருப்பான். அதே அட்ரஸ்க்கு ஹீரோயின் வந்து லெட்டர் போட்டுட்டு இருந்திருக்கிறா. ஆனால் எந்த ஒரு ரிப்ளையும் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு போட்டுருந்துருக்க மாட்டான். அதனால நம்ம ஹீரோ வந்து இறந்துட்டான்ற மாதிரி நினச்சிட்டா போல. ஸோ அதை யோசித்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து எல்லாமே நமக்கு தப்பாக நடக்குதுன்ற மாதிரி அழ ஆரம்பிச்சிட, இந்த பக்கம் ஹீரோடைய வீட்டுக்கு யாரோ வர்ற மாதிரி காட்டுறாங்க. அப்போ ஹீரோ வீட்டை ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான். இவன் தான் ஹாஸ்பிட்டலில் வந்து ஹீரோடைய கண்ணை எடுக்க பார்த்தவன். ஸோ அவனுடைய ரூம் ஃபுல்லாக ஹீரோடைய ஃபோட்டோவாக இருக்குது. ஏன் இவன் நம்ம ஹீரோவை கொலை பண்ண வந்திருக்கிறான், யார் இவன் அப்படின்றது பின்னாடி தான் தெரியும். அதாவது போக போக அடுத்தது தெரியும். அதே டைமில் இந்த பக்கம் ஹீரோடைய வீட்டுக்கு யாரோ உள்ளே வராங்க. யாருன்னு பார்த்தா ரத்தத்தோட ஹீரோ தான் வரான். ஆனால் இதில் யார் ஒரிஜினல் ஹீரோன்றது தெரியல. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அப்போ ஹீரோ ஷாப்பிங் மாலில் சோல்ஜர் ஹீரோ பிடிச்சு வச்சுட்டு இருந்திருப்பான். அப்போ போலீஸ் சோல்ஜரை ஷூட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் ஒரு போலீஸ் ஹீரோவை வேணுக்குன்னே ஷூட் பண்ணிட்டான். அதனால தான் அந்த இடத்துல ஹீரோ விழுந்து இறந்துருப்பான். அப்போ அந்த இடத்துல 3 பேரும் ஹீரோ இறக்குறத பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த 3 பேரும் யாருன்றத ஃபேஸை காமிக்கல. அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்தா ஹீரோ ஃபேஸில் உள்ள 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதோட இந்த பார்ட் 1 முடியுது. ஸோ ஆக்சுவலாக இந்த சீரீஸ் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் கடைசியில் வைப்பாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு, அதை யாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அது போக 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 பயங்கர விறுவிறுப்பாகவும் போகும். ஸோ இதோடைய செகண்ட் பார்ட் வந்து வழக்கம் போல் நம்மளுடைய செகண்ட் சேனலில் தான் பார்ப்போம். ஸோ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம செகண்ட் பார்ட்டை அப்லோட் பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை லேட்டாக பார்க்குறீங்கன்னா டேரெக்டாக வந்து செகண்ட் சேனலில் செக் பண்ணுங்கள். பார்ட் 2 வந்து அதில் அப்லோட் ஆயிருக்கும். உண்மைக்குமே ஒருத்தான சீரீஸ். அதனால சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.